நீங்க என்ன எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் எதிர்பார்த்தீங்க? இப்போ இந்த வண்டி எவ்வளவு ரேஞ்ச் ஸோ அதுல கொஞ்சம் ஆக்சுவலா வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே 90 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 90 கிலோமீட்டர் நமக்கு வந்து சஃபிஷியண்டா இருக்கும் நம்ம பார்த்தோம். பட் ஆனா வந்து நம்ம எஸ்யூவி ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லும்போது 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கு ரைட் மோட்ல. ஸோ ரஷ் மோட்ல போனீங்கன்னா 70 வருது. பட் அது வந்து நம்மளுக்கு 70லாம் ஒண்ணுமே பத்தாது. ரொம்ப கஷ்டம். ரைட் மோட்ல 90 ஓடுது. பட் அந்த 90ன்றது நம்ம எஸ்யூவி ஆஃப் பைக் சொல்லும் போது அந்த 90 ரேஞ்சுன்றது வந்து ரீசனபிளான்னு கேட்டால் ரீசனபிள் இல்லை. ரேஞ்ச் வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு. இல்லை 90 வருது. ஆனா வந்து நம்ம பைக் இவங்க எப்படி பிராண்ட் பண்றாங்கன்னா எஸ்யூவி ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ எஸ்யூவினா ஒரு ரக்கடு கொஞ்சம் லாங் எல்லாமே ஒரு அந்த எஸ்யூவிக்கான ஃபிட் இருக்குமான்னு கேட்டால் அந்த பேட்டரி ரேஞ்சில் அது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 130 150 நம்ம போயிருக்கணும் ரைட் மோடுக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும், வெரைட்டிஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வெரைட்டி போனால் உங்களுக்கு அதிகமான கிலோவாட்டில் உங்களுக்கு இவ்வளோ வரும்னு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே வைக்கல. ஸோ அப்படின்னும் போது எஸ்யூவின்றதை ஃபில் பண்ணுதான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல. அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ரேஞ்ச் வந்து நம்ம ரைடு வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ரைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. சாரி, ஈகோ யூஸ் பண்ணுறீங்களா? ஈகோ வந்து ரொம்ப கஷ்டம். அது பிக்கப்பே ரொம்ப நீங்கள் ஏத்தரில் ஆக்சுவலாக நான் ஓட்டியிருக்கேன். அதில் ஈக்கோவே வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பிக்கப் இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் லேக் இருக்கும். அதுவும் நீங்கள் டபுள்ஸ் இல்லை எதனா லக்கேஜோ லோடோ வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக லேக் ஃபீல் பண்ணலாம். ஸோ அது நம்ம வந்து ரைட் மோடே போட்டே ஓட்டு போயிடலாம். ரைடு வந்து நார்மல் மோடாக இருக்கும், உங்களுக்கு பெருசாக ஸ்பீடு ஓரளவுக்கு 70 to 75 போகும் எம்டி ரோட்ஸில். ஆனால் அந்த 70 to 75க்கு நீங்கள் மோட்டரை வந்து ரொம்ப புஷ் பண்ணாதான் அது 70 to 75லாம் போகும். நீங்கள் நார்மல் த்ராட்டிலுக்குலாம் வந்து 60 அதிகபட்சம் போகும். 60ல வந்து மோட்டர் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இல்லாமல் ரொம்ப. அதுக்கப்புறம் ரோடு எம்டியாக இருக்குது, அதுவே பிக்கப் எடுத்து போனால் தான் வந்து உங்களுக்கு 75 தான். இல்லைன்னா நீங்கள் மோட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்க அடுத்த மோட் ரஷ் மோட்ல போட்டு ரஷ் மோட்ல எல்லாமே பக்காவா இருக்கும். ரஷ் மோட்ல 80 வரைக்குமே பக்காவா இருக்கும். 80க்கு மேல போகும்போது நீங்க மறுபடியும் மோட்டருக்கு நீங்க வந்து பிரஷர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த காம்போ யூஸ் பண்ணிருக்கீங்களா? ரைட் அண்ட் ரஷ் கலந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப எவ்வளவு வருது? ஸோ நம்ம அது டிஃபரன்ஸ் எதுவுமே பெருசா கால்குலேட் பண்ண முடியல எனக்கு. மேபி அது நான் பார்க்கணும். ஸோ நான் 100ல எடுத்தேன் சார்ஜ் எடுக்கும் போது ஃப்ரம் அரும்பாக்கம் விச் இஸ் லைக் ஜெய்நகர் பார்க் டு நாவலூர் விவரா மால் வரைக்கும் 100% சார்ஜ் எடுத்தேன். ஸோ ஐ டிரைவ் வித் போத் ரஷ் அண்ட் ரைட் மோடு. ஆனால் மெஜாரிட்டி ஓட்டினது வந்து ரஷ் தான். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணும்போது 48% எனக்கு வந்து பேட்டரி வந்து நின்னுது. மெஜாரிட்டி ஓட்டினது அதாவது டாப்ல ஹையஸ்ட்டாக ஓட்டினது ரஷ் ஓட்டியிருப்பேன். ஆனால் நான் வந்து ரைட் அண்ட் ரஷ் மாற்றி தான் ஓட்டினேன். ஸோ அப்போ இப்படி பார்க்கலாம். அப்போ நம்ம ரஷ்லேயே